ஹாய் ஹலோ வெல்கம் டு இனிய குரல். இன்றைக்கான கதையை கேட்போமா? ஒரு நபர் அவர் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு ஒரு பாலைவனத்தை அடையிறாரு. அந்த பாலைவனத்தையும் கடந்து போனாதான் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அந்த பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட இருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிடுது. எங்கேயாவது தண்ணீர் கிடைக்காதான்னு நடந்துக்கிட்டு இருந்த அந்த நபரோட கண்களில் ஒரு குடிசை தெரியுது. ஆனால் அந்த குடிசைக்கு கதவும் இல்லை, யாரும் அங்கே தங்கி இருக்கிறதுக்கான அறிகுறியும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணீர் எங்கேயாவது இருக்குமான்னு அவர் கண்கள் அந்த குடிசையை நோட்டமிடுது. அதிர்ஷ்டவசமாக ஒரு தண்ணீர் பம்ப் அந்த குடிசையில் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பம்பை அடித்து இயக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் அதில் தண்ணீர் எதுவும் வரல. தன்னோட முயற்சி வெற்றி கொடுக்காததை நினச்சி அவர் விரக்தி அடைகிறாரு. இவ்வளோ பெரிய பாலைவனத்தில் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பும் பயனில்லாமல் போனதை நினச்சி அவர் ரொம்பவே நொந்து போகிறாரு. அப்போ அந்த குடிசையோட மூலையில் ஒரு தண்ணீர் பாட்டில் இருக்கிறது அவர் கண்ணில் படுது. அதை வேகமாக போய் எடுத்து இருக்கிற தண்ணீரெல்லாம் குடிக்கலாம்னு நினைக்கும் போது தான் அங்கே ஒரு துண்டு சீட்டில் ஏதோ எழுதப்பட்டிருக்கிறத அவர் பார்க்குறாரு. அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தி அந்த பம்பை இயக்குங்க, இறுதியில் மறக்காமல் இந்த பாட்டிலை நிரப்பிடுங்க அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதை படித்த அந்த நபருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த காகிதத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது போல் செய்யலாமா, இல்லை தண்ணீர் முழுவதையும் நாமே குடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த துண்டு சீட்டில் கொடுக்கப்பட்டிருப்பது போல் தண்ணீரை இந்த பம்பில் செலுத்தி அதை நம்ம இயக்க முயற்சி செய்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் தண்ணீர் நிச்சயம் கிடைக்குங்கிறதுக்கான உத்தரவாதம் ஏதாவது இருக்கான்னு யோசிக்கிறாரு. உடனே அடுத்த வினாடியே ஒரு வேளை ரொம்ப காலமாக தண்ணீர் இல்லாதனால இது காஞ்சு போயிருக்கும், அதனால் தண்ணீர் விட்டு பம்ப் பண்ணால் நமக்கு நிறைய தண்ணீர் கிடச்சதுன்னா இந்த பயணம் முழுக்க நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீண்ட நேர யோசனைக்கு பிறகு நம்பிக்கை வந்து தங்கிட்ட இருக்க எல்லா தண்ணீரையும் இந்த பம்பில் ஊற்றி அதை அடித்து இயக்க முயற்சி செய்கிறாரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று தான் வந்துச்சு, ஆனால் இறுதியாக தண்ணீர் கிடச்சிது. தன்னோட தாகம் தீர தண்ணீர் குடிச்சிட்டு அந்த துண்டு சீட்டில் இருந்தது போலவே அந்த பாட்டிலில் தண்ணீர் நிரப்புறாரு. அதை கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சுட்டு அந்த செயல்முறையெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த துண்டு சீட்டில் இவரும் ஒரு சில வார்த்தைகள் எழுதுறாரு. என்ன எழுதினாருன்னா, இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்முறை நிச்சயமாக வேலை செய்யும், நம்பி செய்யுங்க அப்படின்னு எழுதிட்டு அந்த பாட்டிலோட துண்டு சீட்டையும் வச்சுட்டு தன்னோட பயணத்தை தொடர்றாரு. இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் ஸ்டக்கானது போல் நம்ம உணரலாம். நாம் ஒன்று நினச்சி ஒரு செயலை செஞ்சுருப்போம், ஆனால் அதை நம்ம விரும்புகிற ரிசல்ட்டை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம விரும்பான பாதையில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட முடிவு ஆகாது. இந்த கதையில் வந்த அந்த நபர் தன்னோட உயிரை காப்பாற்றிக்க கிடைச்ச அந்த கடைசி பாட்டில் தண்ணீரையும் அந்த பம்பை இயக்க பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கான காரணம் நம்பிக்கை, மீண்டும் தண்ணீர் கிடைக்குங்கிற நம்பிக்கை. இந்த மாதிரியான நம்பிக்கையை தான் நாமும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வாழ்க்கை நகரும்போது நமக்குள்ளே நாம் உருவாக்கிக்கணும். அதுதான் கடினமான காலங்களையும் கடக்க நமக்கு உதவியாக இருக்கும். நாம் விரும்பாத ஒரு பகுதியை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோ இல்லை வாழ்ந்துக்கிட்டோ இருக்கோம்னா, நம்ம விரும்புகிற ஒரு பகுதியும் இருக்கும், அதை அனுபவிக்கவும் நமக்கு நேரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அப்போ தான் விரும்பாத இந்த ஒரு காலகட்டத்தையும் கடந்து போகிறதுக்கான பலமான மனநிலை நமக்குள்ளே உருவாகும். நம்புவோம், நல்லா இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.